வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 31st ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். துசா மற்றும் பிரிட்டா எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். தோடா மற்றும் ஸ்டிக் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். சப்பைலி மற்றும் கதுவாலி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். நகுல் மற்றும் பாண்ட் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அதியன், அரநாடன், ஏரவல்லன், காதர் மற்றும் குருமன்னர். 1998ஆம் ஆண்டு ஜெயபிரகாஷ், அமர்த்தியா சென், கோபிநாத், ரவிசங்கர் இவ்வளவு பேருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. நிம்பரக்கா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் அப்படிங்கிற புத்தகங்களும் எழுதியிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டிலிருந்து நாம சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டோம். விவேகானந்தர் பிரபுத பாரத் மற்றும் உத்போதவா அப்படிங்கிற பத்திரிகைகளை வெளியிட்டு இருக்காங்க. 2வது ஐந்தாண்டு திட்டம் 1956 இருந்து 1961 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. இந்த 2வது ஐந்தாண்டு திட்டத்தை அமைச்சது PC மகாலனோபிஸ். 2வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம தொழில் மயமாக்கலுக்கு அதிகமா முக்கியத்துவம் அளிச்சிருந்தோம். பாராளுமன்ற நடவடிக்கைகளை நீதிமன்றங்கள் விசாரிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த பிரிவு இல்லைன்னா சரத்து 122ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே சட்டசபை நடவடிக்கைகளை நீதிமன்றங்கள் விசாரிக்க கூடாது அப்படிங்கிற விஷயங்களை சரத்து 212ல சொல்லியிருக்காங்க. KR நாராயணா இந்தியாவின் முதல் தலித் குடியரசு தலைவர். பில்ஸ் கிளர்ச்சி 1817 தேவசேவாரம் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? பிரசன்னா P. வரலி. 2023ஆம் ஆண்டின் ICC ஆடவர் ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வீரர் விருதை வென்றவர் யார்? விராட் கோலி. உலகின் முதல் கரும்புலி சஃபாரியை அமைக்கும் மாநிலம் எது? ஒடிசா. ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப் 2023இல் தங்க பதக்கம் வென்றவர் யார்? மான்சிங். டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டது? கியூபா. கடற்படை நடவடிக்கைகளின் பொது இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? AN பிரமோத். நிதின் அகர்வால் எல்லை பாதுகாப்பு படையின் தலைவர். ராகேஷ் பால் இந்திய கடலோர காவல் படையின் தலைவர். ரகு ஸ்ரீனிவாசன் பார்டர் ரோடு அமைப்பின் தலைவர். நீமா சிங் CISF இன் தலைவர். ராகுல் ரஸ்கோத்ரா ITBP உடைய தலைவர். உபால் குண்டு தெற்கு கடற்படை கட்டளை தளபதி. சாந்தனுஜா கிழக்கு கடற்படை கட்டளை தளபதி. தல்ஜித் சிங் சௌத்ரி சசஸ்திர சீமா பாலுடைய தலைவர். 2024ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் எத்தனை பேர் பெற்றுள்ளனர்? இந்த வருஷம் பத்ம விருதுகள் மொத்தம் 132 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 132ல 30 பெண்கள் அடங்கியிருக்காங்க. போன வருஷம் மொத்தம் பத்ம விருதுகள் 106 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பத்ம விபூஷன், பத்ம பூஷன், அப்புறம் பத்மஸ்ரீ. 75 பேர் தேசிய ஆசிரியர் விருதுக்கு தேர்வாயிருக்காங்க. 12 விஞ்ஞானிகள் சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது 2023க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 84 கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி அமிர்த் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. 52 பேருக்கு திரௌபதி முர்மு NSS விருதுகள் வாங்கியிருக்காங்க. 26 விளையாட்டு வீரர்களுக்கு 2023 அர்ஜுனா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. 19 குழந்தைகளுக்கு PM ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. மலேரியா இல்லாத நாடாக கபோ வெர்டேயை அதிகாரப்பூர்வமாக சான்றளித்த அமைப்பு எது? பொதுவா மலேரியா இல்ல எந்த ஒரு நோய் இல்லை அப்படின்னா எந்த அமைப்பு இந்த அதிகாரம் இல்ல சான்றளிப்பாங்க அப்படின்னா உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO. அதுவும் இந்த கபோ வெர்டே அப்படிங்கிற நாடு 43வது நாடு மலேரியா நோயை அடிச்சிருக்காங்க. கடைசியா மலேரியா நோயை இல்லாம அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்த நாடு ஸ்ரீலங்கா 2016ஆம் ஆண்டு. 2016ஆம் ஆண்டுலயே ஸ்ரீலங்கா நாட்டுல எந்த ஒரு மலேரியாவும் இல்ல. இந்தியா இந்த ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிராக்கோமா நோயை நீக்குவதற்காக உலக சுகாதார அமைப்பால் 18வது நாடாக அங்கீகரிக்கப்பட்ட நாடு ஈராக். லூயிஸ்வில்லி நகரம் செப்டம்பர் 3ஆம் தேதியே சனாதன தர்ம நாளா அறிவிச்சிருக்காங்க. லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பை அறிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் நாடு.
2024 ஐநா ஒட்டகங்களின் தினமா அனுசரிச்சிருக்காங்க. கிர்கிஸ்தான் நாடு பனிசிறுத்தையை டிசி சின்னமா அறிவிச்சிருக்காங்க. 47வது சர்வதேச கொல்கத்தா புத்தக கண்காட்சியில மைய நாடு UK. நிலவில் விண்கலத்தை தரையிறக்கிய 5வது நாடு ஜப்பான். எந்த நாள் உத்தரப்பிரதேச மாநில தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஜனவரி மாசம் 24ஆம் தேதி நாம உத்தரப்பிரதேச மாநில தினம் அனுசரிக்கிறோம். ஜனவரி 24 1950ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தோட பேர் ஐக்கிய மாகாணத்துல இருந்து உத்தரப்பிரதேச பேருக்கு மாத்துனாங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்தை அந்த ஆண்ட நாளா, அதாவது உத்தரப்பிரதேசம் உருவான நாளா 2017 மே மாசத்துல இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். டிசம்பர் 18 சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம், சிறுபான்மையினரின் உரிமை தினம். ஜனவரி 11 தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம். ஜனவரி 14 ஆயுதப்படை வீரர்கள் தினம். ஜனவரி 15 இந்திய ராணுவ தினம். ஜனவரி 19 கோக்போரக் நாள். ஜனவரி 23 பராக்கரம் திவாஸ். ஜனவரி 21 திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயா மாநில தினம். ஜனவரி 24 சர்வதேச கல்வி தினம். பீகாருக்கு பிறகு ஜாதி கணக்கெடுப்பை தொடங்கிய 2வது மாநிலம் இது. சோ இந்த கொஸ்டின்ல தான் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். அப்போ ஜாதி கணக்கெடுப்பை தொடங்கிய முதல் மாநிலம் பீகார், 2வது ஆந்திர பிரதேசம். கரெக்டா? சோ இதெல்லாமே ஆந்திர பிரதேசம் தொடர்புடைய செய்திகள். இந்தியாவின் முதல் அரசு விலங்குகளுக்காக ஆம்புலன்ஸ் சேவை ஆரம்பிச்சது ஆந்திர பிரதேசம். இந்தியாவின் முதல் மாநிலம் பாலின பட்ஜெட் கருத்தை அறிமுகப்படுத்தினது ஆந்திர பிரதேசம். காணாமல் போன குழந்தைகளை கண்டறிய ஆபரேஷன் முஸ்கான் அறிமுகப்படுத்தின மாநிலம் ஆந்திர பிரதேசம். ஆந்திரால சீப் ஆட்டோ ஸ்டாண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவின் முதல் லித்தியம் அயல் செல் தொழிற்சாலை ஆரம்பிச்சது ஆந்திர பிரதேசம். இந்தியாவின் முதல் முஸ்லிம் பெண் ஆசிரியர் பாத்திமா ஷேக்குடைய பாடங்கள் வெளியிட்ட மாநிலம் ஆந்திர பிரதேசம். உலகில் குங்குமப்பூ அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு எது? உலகத்திலேயே அதிகமா சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ உற்பத்தி பண்ற நாடு ஈரான். உலகின் மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் நாடு இந்தியா. உலகில் எஃகு உற்பத்தியில் 2வது பெரிய நாடு இந்தியா. உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர் நாடு இந்தியா. அதிக எண்ணிக்கையிலான சந்திரன், அதாவது செயற்கைக்கோள் எங்க அதிகமா இருக்குன்னா வேலன், ஜூபிட்டர் அப்படிங்கிற கோள்ல. இந்தியாவிற்கு மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சப்ளையர் ரஷ்யா நாடு. உலகின் மிக சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் காற்று சுரங்கம் JF-22 அறிமுகப்படுத்திய நாடு சீனா. உலகின் அதிகம் ஓபியம் உற்பத்தியாளர் நாடு மியான்மர்.